Hey guys, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டாப்ல இந்த 3 வீடியோல எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து போஸ்ட் போட்டுருந்தோம். அதுபடி பார்த்தோம்னா இப்போ DIY ஸ்கின் கேர் தான் வந்து போட்டுருக்கணும். இப்போ வந்து கிறிஸ்மஸ்ன்றதுனால நான் மேக்கப் லுக் போடுறேன். இதுமே நான் கம்யூனிட்டி டாப்ல போட்டிருந்தேன். நீங்க ஓகே சொன்னதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வெல்கம் பேக் டு கேர்ள் ஜோன். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மேக்கப் லுக் தான். கிறிஸ்மஸ் வரதுனால நான் இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த லுக் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த லுக் நீங்க பார்க்கணும்னா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் them and let's get into the video. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் விக்கியோட ப்ரைமர். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். நம்ம வந்து எந்த மேக்கப்னாலுமே ப்ரைமரோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து நம்ம ஸ்கின்ல ஒரு பேரியராக இருக்கும். மேக்கப் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷில் இருக்கும். ப்ரைமர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கன்சீல் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மெப்ளினோட கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட ஐ ஏரியா, அப்புறம் வந்து எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் கவர் பண்ணுறேன். இதை நான் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலவங்களுக்கு மேக்கப் வந்து கிரே ஆகுது, டார்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஆகிறவங்களாம் உங்கள் ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷனை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். ரொம்ப அதிகமான பிக்மெண்டேஷன் இருக்குன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன். இல்லை நார்மலான பிக்மெண்டேஷன் தான் இருக்குன்னா நீங்கள் கன்சீலரே போதும். அது நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. அதே மாதிரி ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ சூஸ் பண்ணும்போது உங்கள் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மேக்கப் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் கன்சீலர் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். நல்லா ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு ரொம்ப நேரமே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். நான் இதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபவுண்டேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பவும் வந்து பிளெண்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் நல்லா கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நெக்கு வந்து கவர் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேக்கப் போட்டு ரிமூவ் பண்ணுறதுனால நான் போடலை நெக்லாம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா நெக்லாம் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ப்ளூ ஹெவனோட லூஸ் பவுடர். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது லூஸ் பவுடர் கொஞ்சம் நல்லா பேக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆயிலி வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ நான் என்னோட ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கேக் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் ஷேட் எடுத்து தான் நான் என்னோட ஐப்ரோ ஃபில் பண்ணுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நீங்கள் டெய்லி வேர்க்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. வாட்டர் ப்ரூஃபும் கூட இது. இப்போ நான் ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன். ஆஃப் கேமராவில் ரெண்டுமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஐஷேடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிலாரியோட பேலட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு டிரான்சிஷன் கலர் எடுத்து நல்லா என்னோட டிரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணும்போது தான் நம்மளோட ஐ மேக்கப் வந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்ணில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இந்த க்ரீன் கலர் எடுத்து என்னோடய அவுட்டர் வீயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ட்ரெஸ்க்கு கொஞ்சம் ஆப்ட் ஆகுன்றதுனால நான் அந்த மாதிரி ஒரு சி க்ரீன் கலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஷேடெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இது வந்து சேம் ஹில்லாரியோட பேலட் தான். அதில் உள்ள ஒரு கோல்டு ஷேடு வந்து நான் எடுத்து என்னோட லிட் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபெஸ்டிவல் லுக்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான். இப்போ டிரான்சிஷன் ஏரியாவில் திரும்ப கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 2 கண்ணுலையுமே நான் வந்து மேக்கப் முடிச்சிட்டேன். ஐலைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெபிலினோட ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். நான் விங்லாம் எதுவும் க்ரியேட் பண்ணல. லைட்டாக எப்பயும் போல் ஒரு நார்மலான ஒரு ஐலைனர் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ 2 கண்ணுலையுமே நம்ம வந்து ஐலைனர் போட்டாச்சு. காஜலுக்கு வந்து ப்ளம்மோட காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு காஜல் தான். நல்ல ஒரு பிளாக் இருக்குது இந்த காஜலில். நீங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக் வேணும்னா கோல்டு கலர் ட்ரெஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வேர் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த எல்லோ சில்வர் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிராண்ட் லுக் கொடுக்கும். மஸ்காராக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெபிலினோட மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட ஐ மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. காம்பேக்ட் பவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபேஸ் மேக்கப்பை. நான் வந்து லூஸ் பவுடருமே கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். அதுவும் ஐ ஏரியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் செட் பண்ணுறதுக்கு நான் இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நைட் டைம்ன்றதுனால கழுத்தில் மேக்கப் போட்டு அது ரிமூவ் பண்ண பிடிக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து கழுத்துலாம் கவர் பண்ணுறதில்ல. நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க. கான்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விஸ் பியூட்டியோட கான்டோர் பேலட் எடுத்து கான்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். எனக்கு வந்து மோஸ்ட்லி அந்தளவுக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியாததுனால நான் வந்து கான்டோர் ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ்க்கு நான் அதே பேலட்டில் உள்ள ஒரு ப்ளஷ் ஒரு ஆரஞ்சு ஷேட் எடுத்து நான் என்னோடய ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு வந்து glam 21ஓட பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு சும்மா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்லலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஓமப் போன், அப்புறம் ப்ரா போன், டெம்போரல் போன், நெக்ஸ்ட்டு வந்து சீக் போன், இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலுமினேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் ஒரு நேச்சுரலான க்ளோயிங் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது வந்து நான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டர் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது வந்து நான் ஏன் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி விடும்போது கொஞ்சம் நேச்சுரலான ஒரு க்ளோயிங் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ப்ளஷ்ஷும் கொஞ்சம் ஹைலைட்டரும் மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு நேச்சுரலான ஒரு பிங்க் அண்ட் க்ளோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் லிப்க்கு வந்து மூவ் பண்ணுறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் லிப்பில் வந்து செட்டில் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் அதை நல்லா வைப் பண்ணிவிட்டு ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பயோடெக்கோட லிப் பாம். ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் மேலவே போட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு அழகாக தெரியாது கலர். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து லிப்பை வந்து லைன் பண்ண போகிறேன். லைன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ரெட் செரி ஷேட். இது நல்லா சூப்பராக இருக்குது. இந்த லைனர் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும். நல்லா ஈஸியாக வந்து நம்மளால் போட முடியுது. பிக்மெண்டேஷனும் நல்லா இருக்குது. இப்போ வந்து த ஒன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து லிப் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன்.
இது வந்து ஒரு ரெட் ஷேட் லிப்ஸ்டிக் தான். நெக்ஸ்ட் வந்து இதை செட் பண்ணுறதுக்கு ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்சர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கப் லுக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் ஜஸ்ட் வந்து என்னோடய ஹேரை கோம் பண்ணிவிட்டு ஒரு இயரிங் வந்து வியர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுவே போதுமானது தான். நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த லுக். நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளான ட்ரெஸ் கூட வியர் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு கிராண்டான ட்ரெஸ் கூட போட்டு வியர் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே இந்த லுக் வந்து நல்லா செட் ஆகும். இந்த லுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி மெரி கிறிஸ்மஸ். இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின எதனாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சாலும் அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.